கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நேற்று நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் தொடர்ச்சியாக எது தேவனுக்கு பிரியமானது என்ற தலைப்பில் நாங்கள் தியானித்து வருகிற நேரத்தில் பார்த்து கீழ்ப்படிதல் தேவனுக்கு பிரியமானது என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். இன்றைய நாள் நாங்கள் பார்க்க போற காரியம், தேவனுடைய வார்த்தையில நாம் பிரியமாயிருப்பது அது தேவனுக்கு பிரியமான காரியமாயிருக்கிறது. சங்கீதம் 1வது சங்கீதத்திலே 2வது வசனம் சொல்லுது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். நாம் அவருடைய வேதத்தில் பிரியமாயிருக்க வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். அவர் நமக்கு கொடுத்திருக்கிறதான அவருடைய வார்த்தை, பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்பட்டதான அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அது ஜீவன் உள்ளதும், அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்திலும் கருக்கானதாக வேதம் சொல்கிறது. அது ஆத்மாவை உயிர்ப்பிக்க வல்லதா இருக்கிறபடினாலே, அது எங்களுடைய வாழ்க்கையை மாற்ற வல்லதா இருக்கிற, எங்களுடைய வாழ்க்கையை செழிப்பாக்க வல்லமை உள்ளதா இருக்கிறதுனால நாம கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்க வேண்டும். நம்ம ஒரு வேதத்துல பிரியமா இல்லாம நம்ம அதுல தியானமா இருக்க முடியாது. ஆகவே நம்ம எப்பொழுதுமே தேவனுடைய வார்த்தையில நாம பிரியமா இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். சங்கீதக்காரன் தொடர்ந்து சொல்லும் பொழுது நாங்க பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டோடைய அவன் சொல்லுகிறான் 19ஆம் சங்கீதம் 7வது வசனத்துல, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாக்கள் உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது, கர்த்தருடைய சத்தியமும் வேதிகளை ஞானிகளாக்கும். பாருங்க, கர்த்தருடைய வேதம் என்ன செய்யுமாம், அது குறைவற்றது. அதனாலதான் அவன் வேதத்துல பிரியமா இருக்கிறான். அதுல எந்த குறையும் இல்லை. அது ஆத்மாவை உயிர்ப்பிக்க வல்லதா இருக்கிறபடினால தாவீது சொல்லுகிறான், அவன் கர்த்தருடைய வேதத்தின் மேல தியானமாய் இருக்கிறதை குறித்து நாங்க காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில நம்ம எந்த அளவுல தேவனுடைய வார்த்தையின் மேல பிரியமாய் இருக்கிறோம், எந்த அளவுல தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறதற்கு நம்ம இடம் கொடுக்கிறோம் என்பதை குறித்து நாம் சற்று சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை நம்மளை ஆத்மாவை உயிர்ப்பிக்கும். 119வது சங்கீதம் 35வது வசனம் சொல்லுது, உமது கற்பனைகளில் பாதையில் என்னை நடத்தும், நான் அதில் பிரியமாயிருக்கிறேன். ஆமென். பாருங்க, சொல்றான், உம்முடைய கற்பனையின் பாதையில என்னை நடத்தும், நான் அதில் மேல், அதாவது கர்த்தருடைய வார்த்தையின் மேல் பிரியமாயிருக்கிறேன். இன்றைக்கு நம்மளால சொல்ல முடியுமா, நம்ம ஆண்டுடைய வார்த்தையில எவ்வளவு பிரியமாயிருக்கிறோம்? ஆண்டோடைய வார்த்தையை பின்பற்றதில், அதை தியானிக்கிறதுல, அந்த வார்த்தை நம்மளை நடத்தி கொண்டு செல்ல வேண்டும் என்றதுல நம்ம எந்த அளவுல தேவனுடைய வார்த்தையில பிரியமாயிருக்கிறோம்? பிரியமானவர்களே, நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டிய தருணம் இது. நம்முடைய வாழ்க்கையில நம்ம வேதத்தின் மேல தியானமாயிருக்கிறது மிக குறைவா இருக்கிறது. ஏன்னு சொன்னா, தாவீது சொல்லுகிறான் 119:60, உமது கற்பனைகளை கை கொள்ளும்படி நான் தாமதியாமல் தீவிரித்தேன். அதே காரணம், அவன் அந்த வார்த்தையை மேல் ஒரு பிரியம் இருந்தபடினால அவன் அப்பளவான ஒரு தீர்மானம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தாமதியாமல் கர்த்தருடைய வார்த்தையை பின்பற்றுவது, நம்ம தாமதியாமல் நம்ம தீவிரமாய் பின்பற்ற வேணும். நம்ம அது மேல பிரியமா இருக்க வேண்டும். நாம தேவனுடைய வார்த்தையில பிரியமா இருக்கிறதை தேவன் பிரியப்படுகிறவராக, அதை விரும்புகிறவராக இருக்கிறார். ஆகவே கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சமான அந்த வார்த்தை, நம்மளை நடத்தி செல்லுகிற வார்த்தை, நம்மளை உயிர்ப்பிக்கிற அந்த வார்த்தை, நம்மளை ஆசீர்வதிக்கிற அந்த வார்த்தை மேலே பிரியமாயிருப்போம். நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஒரு ஆசீர்வாதத்தை நடத்துவாராக. God bless you all.